வணக்கங்க. நம்ம இந்த பழைய காலத்துலலாம் நம்ம தாத்தா அந்த மாதிரி பாட்டன் முப்பாட்டன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடையில் தான் பொருளெல்லாம் போட்டு வைப்பாங்க. வெங்காயம், தக்காளி, எந்த காய், கத்திரிக்காய் எதாக இருந்தாலும் இப்படி கூடை வாங்கி தான் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி கூடை நான் கூடை 2 வாங்கியிருக்கிறேன். அதை எப்படி பதப்படுத்தி சாணி போட்டு வச்சுக்கணுது. சாணி போட்டு வச்சோம்னா தான் அதில் எந்த பாக்டீரியா அந்த எந்த கிருமிகளும் போகாது. நம்ம காய்கறியெல்லாம் போட்டு வச்சோம்னா நம்ம பழங்காலத்து முறையில் இப்படி அதுக்கு சாணி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறவாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கூடை வாங்கிட்டு வந்தோம். கூடைக்கு அப்படியே சாணி போட்டிங்கன்னா பிடிக்காது. பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அப்போ தான் ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாணி போட்டுக்கலாம். சாணி மொழிகி வெயிலில் வச்சு காய வச்சிட்டோம்னா அது நல்லா இருக்குது. புழங்குறதுக்கு நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, அப்பத்தா அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி சாணி போட்டு மொழிகி கத்திரிக்காய், காய்கறி எந்த காய்கறி வச்சாலுமே கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குது. கெட்டே போகாது, அழுகி போகாது, இந்த மாதிரி பூச்சி வராது. இந்த மாதிரி எதுவுமே இதில் கெட்டதில்லை. எல்லாமே உடம்புக்கும் பார்த்திங்கன்னா நல்லது, குளிர்ச்சியாக இருக்குது. எந்த காய்கறி வச்சாலும் இப்போல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்றதோட அந்த காலத்துலலாம் இப்படி எடுத்து வச்சு தான் இப்படி தான் சாப்பிடுவாங்க. சாணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குது. சாணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் ஊறிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா போட்டு தேய்ச்சி எல்லா பக்கம் படுற மாதிரி பார்த்து தேய்க்கணும். கையில் செலாக்கு இருந்து எரியும். அதனால பார்த்து பதனமாக தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குழன்னு கையில் வர மாதிரி கலக்கலாம். அப்போ நல்லா பிடிக்க எல்லா பக்கம் இந்த சந்திலெல்லாம் நல்லா போட்டு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி எடுத்து வெயிலில் வச்சு ஒரு நாள் வச்சு காய வச்சுக்கலாம். உள்ள வெளியே நல்லா சுத்தமாக காய வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கெட்டியாக இது பண்ணுறதோட தண்ணியாட்டால் கொஞ்சம் காட்டுற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி. நாகரிக வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் மறுபடியும் இது பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த நோய் நொடியெல்லாம் வராது. குழந்தைகளுக்கும் நோயெல்லாம் வராது. இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம பண்ணோம்னா தான் நம்ம குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது தெரியும். இல்லைன்னு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. கூடைனா கூட என்னன்னு தெரியாது குழந்தைகளுக்கு. கூடை அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க. அதனால் நம்ம வளர்ந்த விதத்தில் நம்ம தாத்தா, பாட்டி, நம்ம அப்பா, அம்மா சொல்லி கொடுத்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முறை வாங்கினோம்னாலும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி செஞ்சு வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 3 கூடை வாங்கியிருக்கிறேன். காய், வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு.
நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சிட்டோம்னா இந்த பூச்சியும் புழுவும் போகும். அப்போ காய் பக்கமே போகாது. தக்காளி எது வச்சிருந்தோம்னாலும் அந்த காய் கிட்டையும் கூட கரப்பாம்பூச்சியெல்லாம் உள்ளேயும் கூட போகாது. கூடையில் இதில் வச்சோம்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் போகும். வர சாணி போட்டு நல்லா மூழ்கி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா சாணி போட்டு சொட்டை இல்லாமல் சாணி போட்டு வலித்து நல்லா வெயிலில் ஒரு நாள் காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து தட்டினீங்கன்னு இந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் உளுந்துடும். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு நாள் கழித்து இதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. சாணி போட்டாச்சு கூடைக்கு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி சாணி போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. நல்லாயிருக்கும். ஆரோக்கியம், உடம்புக்கு நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது. அவங்களாம் தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி தான் கூடையினா இப்படி தான் யூஸ் பண்ணணுமான்னு தெரிஞ்சுக்குவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் அமுத்துங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருங்க. அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக சாணி போட்டாச்சு. சொட்டை இல்லாமல் சாணி போட்டாச்சு. அவ்வளோதான். நீங்களும் போடுங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம குழந்தைகளுக்கு என்னன்றது தெரியும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே ஏதாவது செஞ்சிங்கன்னா தான் நம்ம குழந்தைங்க அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.